guys, welcome back to Arshu Vlogs. இன்னைக்கு globe challenge day 4 தான். day 3 வந்து என்னால எடுக்க முடியல, மன்னிச்சு. ஏன்னா வீட்ல கொஞ்சம் ரிலேஷன் இருந்தாங்க, அவங்க கூட பேசுறது அப்புறம் குக் பண்றதுன்ட்டு அதுலயே வந்து டைம் போயிடுச்சு. கொஞ்சம் பிஸியா இருந்தனால என்னால சரியா வந்து வீடியோ எடுக்க முடியல. day 2 வந்து ஒழுங்கா எடுக்க முடியல. ஏதோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நான் ப்ராப்பரா எடிட் பண்ணி போட்டுட்டேன். ஆனா ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு நல்ல வீடியோவா நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இனிமே வந்து கரெக்டா எடுத்து போடுறேன், மிஸ் ஆகாம. அண்ட் வந்து ஒரு கொஞ்சம் நான் ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா வந்து 3 டேஸ்லயே வந்து ஓரளவுக்கு ஒரு 1% வச்சுக்கோங்களேன். 1% வந்து ரிசல்ட் என்னால் வந்து லைட்டாக பார்க்க முடியுது. என்னோட ஸ்கின்ல பார்க்க முடியுது. இப்போ எதுக்கு சிரிச்சேன்னா வெயிட்டை மட்டும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே மாதிரி வெயிட்லேயும் வந்து எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா என்னோட இன்னொரு மெயின் கோலே வந்து வெயிட்டை நான் எப்படியாவது ரெடியூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஆனால் நான் இது வரைக்குமே இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணல. இனிமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்து என் ஃபேஸில் எந்த மேக்கப்புமே போடல, ஜஸ்ட்டு லிப் பாம் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபேஸ் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். நல்லாவே வந்து ஃபேஸும் நெக்கு வந்து இங்கே லைட்டாக வந்து எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்குதான், ஃபுல்லாக போகணும். ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்குது. இன்னுமே இந்த மவுத் ஏரியா டார்க் சர்க்கிள்லாம் நல்லா அந்த ஈவன் டோனாக பிரைட் ஆனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க day 4ல் என்னெல்லாம் பண்ணுறேன்ட்டு பார்க்கலாம். இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் உங்ககிட்ட நான் இதை காமிக்கவே இல்லை. இந்த பாட்டிலில் தான் நான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். இதை நான் எப்பயோ வாங்கிட்டேன். இந்த பாட்டில் வந்து நம்மளுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணுன்னா, எழுந்த உடனே நான் வந்து இதை ஃபில் பண்ணிடுவேன். எங்கெல்லாம் வந்து இதை பார்க்குறோனோ அப்போலாம் வந்து எனக்கு தண்ணி குடிக்கணும்ட்டு தோணிகிட்டே இருக்குது. இது எப்படியாவது காலி பண்ணாதான் வந்து என் மனசே ஆறும். இது வந்து 2 லிட்டர் பாட்டில், குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இதோட லிங்க்குமே வந்து நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம நார்மலாக பாட்டில்லாம் ஊற்றி வச்சா கண்டிப்பாக குடிக்க மாட்டோம். இந்த மாதிரி வாங்கி வச்சு இது வந்து பார்க்கவே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. நமக்கு எதெல்லாம் வந்து மைண்டு வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுதோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும். அப்போ இந்த பாட்டிலில் பார்த்தாலே ஓகே இல்லை தண்ணி குடிக்கணும்னு தோணும். அதனால தான் நான் இதை வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஃபீல் ஆகுதா இல்லையான்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஏபிசி ஜூஸ் தான் குடிக்க போகிறோம். வாங்க போகலாம். குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே ஏபிசி ஜூஸ் வந்து போட்டுட்டு போயிட்டேன். இதோ இவனை வந்து இப்படியே குடிக்க முடியாது, இவனை வந்து ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, நமக்கு எப்பயாவது வந்து டைம் பத்தலைன்னா ஏபிசி ஷார்ட்ஸ் மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா காலையில் இருந்து இது 3த்தையும் கட் பண்ணி போடுறதே வந்து ஒரு பெரிய வேலை மாதிரி தெரியுது. அதில் வந்து நான் டிமோட்டிவேட் ஆகி இதை குடிக்காமல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, ஷார்ட்ஸ் அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ ஷார்ட்ஸ் மாதிரி பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் உட்காந்து இதை ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சிட்ட டைமில் தான் நான் ஃபஸ்ட்டு ஜூஸே வந்து எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபில்டர் பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஜூஸ் ரெடி, குடிச்சிடுறேன். இல்லை, நான் ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பீட்ரூட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். அதோட ஸ்வீட்னஸ் வந்து குடிக்கிறது நல்லா இருக்குது. ஸ்கின்னுக்குமே வந்து பீட்ரூட் ரொம்ப நல்லதுனால அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு நான் ட்ரை பண்ணுறேன். ரெட் ரைஸ் வந்து காலி ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன்ல, வாங்கிட்டேன். இது வந்து நான் டெய்லி குட் பிராண்ட்லேருந்து தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எப்படின்னா, நீங்கள் 5 hours பிஃபோரே வந்து அரிசியை ஊற வச்சுட்டாதான் உங்களுக்கு வந்து வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாதம் வேகிறதுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ காலையிலேயே நான் அம்மா கிட்ட சொல்லிவிட்டேன். அம்மா வந்து அரிசியை வந்து ஊற வச்சுருவாங்க. நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, என் ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற மாதிரி அம்மா அரிசி ஊற வச்சுட்டாங்க காலையிலேயே. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஊற வச்சுட்டானா வடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எதுக்காக நான் ரெடியாகி உட்காந்துருக்கேன்னா, மீஷோலேருந்து பிலோ 200க்குள்ளே இந்த குர்த்தீஸ்லாம் வாங்கியிருந்தேன். ரிவ்யூ வீடியோ தான் எடுக்க போகிறேன். ஒரு முக்கியமான அப்டேட், இனிமேல் வந்து அர்ஷு விலாக்ஸ் சேனலில் வந்து மீஷோ ட்ரெஸ்ஸஸ் ரிவ்யூலாம் வந்து வராது. நான் இதுக்குன்னே தனியாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ரிவ்யூஸ்க்காகவே. அந்த சேனலோட ஐடி இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் எப்படி இந்த வீடியோஸ்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணி அதில் இனிமேல் ரிவ்யூஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு லஞ்சுக்கு தான் வந்துட்டேன். நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவுமே சாப்பிடவே இல்லை. வீடியோ எடுக்கிற வேலை இருந்ததுனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏதாச்சும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க, இல்லை ஜூஸ் ஆச்சு குடிங்க. எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட வந்துட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் வந்து ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே லஞ்சுக்கு வந்து ஒரு ஃப்ரூட் ஆட் பண்ணிப்பேன். ஆரஞ்சு தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ப்ரௌன் ரைஸ், கொஞ்சமாக மோர் குழம்பு,
கொஞ்சமாக உருளைக்கிழங்கு பொரியல், பீட்ரூட் பொரியல் வந்து அதிகமாகவே வந்து செய்ய சொல்லிட்டேன். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலான்னு. அதுக்கப்புறம் பாவக்காய் பொரியலும் அம்மா செஞ்சுருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் வச்சு லஞ்சை ஃபினிஷ் பண்ணியாச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக 6 மணிக்கு ஸ்கின் கேரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டே வந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு. என்னென்னா எனக்கு சியா சீட்ஸ் ஃபேஸ் மாஸ்க்கு தான் வந்து ட்ரை பண்ணலான்னு எடுத்திருந்தேன். அது வந்து கொஞ்சம் பாலை எக்ஸ்ட்ராவே ஊற்றி சோக் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் வந்து பால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. அதனால் பால் எக்ஸ்ட்ரா ஆனதுனால அது லிக்விட் ஃபார்மாக தான் இருக்குது. எப்படியாவது இப்போ நான் ஃபேஸில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போடணும். இதை நான் ஆல்ரெடியே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து செம்ம ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு எமர்ஜென்சி டைம்லலாம் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போகணும், ஈவினிங் ஃபங்க்ஷன், மார்னிங் உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கணும்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாகவே வந்து இது பிரைட்னஸ் கொடுக்கும். ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிள் தான். சியா சீட்ஸை பாலில் வந்து நல்லா ஊற வச்சிடணும். அது நல்லா ஊறி புஷ்ஷுன்னு வந்ததும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இது சிம்பிள் மெத்தட் தான். கொரியன்ஸ்லாம் இந்த ஃபேஸ் பேக்கை நிறைய ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பார்த்து தான் நானும் ஒரு வாட்டி பண்ணேன். ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னு தான் இன்றைக்கான ஃபேஸ் பேக்கில் நான் சியா சீட்ஸ் ஃபேஸ் பேக் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மாஸ்க் போட்டு ஒரு 30 மினிட்ஸில் நல்லா ட்ரை ஆனதும் நார்மலாக வாட்டர் வச்சு தான் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். எந்த ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணலை. நீங்களே ஸ்கின் பார்த்தீங்களா எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக வந்து பிரைட்னஸாக இருக்குது. நல்லாவே வந்து போக போக இன்னுமே வந்து கொஞ்சம் க்ளோவாக இருக்கும். ஸோ குயிக்காக எமர்ஜென்சி டைம்லலாம் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபேஸ் பேக் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணலாம். இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஃபேஸ் பேக்லாம் தான் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே ரிசல்ட் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என் கூடவே ஜாயின் பண்ணி இந்த சேலஞ்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன தான் ரிசல்ட் கிடைக்குதுன்ட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்தே வந்து பார்க்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து டின்னர் 9:30 எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு தோசை புதினா சட்னி எடுத்துக்கிட்டேன். அதுவுமே சட்னி கூட நான் எப்படி சூஸ் பண்ணுறேன்னா அது ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி பார்த்து தான் வந்து இந்த டின்னரே வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டில் ரிலேஷன் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து சேர்த்து செய்யும் போது எனக்கு வந்து தனியாக செய்ய முடியாது. எங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதனால நான் வந்து ஃபுட்டை வந்து கம்மி பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து இந்த ரைஸ் ஃப்ளோரில் தோசை சாப்பிட்றதுனால ஒரே ஒரு தோசை தான் எடுத்துக்கிட்டேன். ராகி தோசைனா 2 சாப்பிட்டேன். அரிசி மாவில் பண்ணியிருக்கிறதுனால ஒன்று எடுத்துக்கிட்டேன். எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 7 o'clock வந்து டின்னர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து ஒரு வாட்டி டாக்டர் செக்கப் போகும்போது அவங்க சொன்னாங்க. ஹெல்த்தியான டயட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டின்னர் மட்டும் 7 o'clock வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னால் முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபைனலி லாஸ்ட்டாக வந்து ஒரு ட்ரிங்க்கோட முடிப்போம்ல, அந்த ட்ரிங்க் தான் வந்து குடிக்க எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணணுன்னு நான் Day 1 வீடியோலேயே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான டே எனக்கு கொஞ்சம் சூப்பராக போச்சு. நம்மளை செல்ஃப் கேர் பண்ணிக்கும் போது ஒரு சின்ன மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் பாருங்கள். அந்த ஃபீலை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே யாராச்சும் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் அக்கா நானும் உங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணுறேன் அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நானும் வந்து தெரிஞ்சுப்பேன் எத்தனை பேர் நம்ம கூட ஃபாலோ பண்ணுறாங்கன்ட்டு. தனியாக பண்ணுறதோட ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பாக சேர்ந்து பண்ணுறதுக்கு நிறைய பவர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.